நீட் 2026ல நீங்க டாக்டர் ஆக போறீங்களா இல்லையா? இந்த ஒரு வீடியோல நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றேன். 30 செகண்ட்ல டிட்டர்மைன் ஆயிரும். நீங்க பயாலஜில 340+ மார்க் வாங்குறீங்களா அப்படின்னா நீங்க வந்து டாக்டர் ஆக வாய்ப்பு இருக்கு. பயோ மார்க் தான் நீங்க டாக்டர் ஆவீங்களா இல்லையா அப்படிங்கிறது டிட்டர்மைன் பண்ணும். இது ஒரு ஹார்ஷான ட்ரூத். ஸோ பயோ மார்க் இஸ் கோயிங் டு டிட்டர்மைன் நீங்க டாக்டரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க பயோல நல்ல மார்க் வாங்குறீங்கன்னா நீங்க டாக்டர் ஆகலாம். நீங்க கெமிஸ்ட்ரியில நல்ல மார்க் வாங்குறீங்க, கெமிஸ்ட்ரியிலேயே நான் ஒரு 140+ மார்க் வாங்குறீங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரி மார்க் தான் உங்களுக்கு செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜா இல்லைன்னா மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜா அப்படிங்கிறது டிட்டர்மைன் பண்ண போகுது. பிசிக்ஸ் மார்க் தான் எதை டிட்டர்மைன் பண்ணும்னா நீங்க ஜிஎம்சியில் ஏதாவது ஒரு ஜிஎம்சிக்கு போக போறீங்களா இல்லை டாப் ஜிஎம்சி போக போறீங்களா. நான் சொன்ன விஷயத்தை நான் திரும்பி ரிப்பீட் பண்ணிடுறேன். நீங்க பயாலஜிலே கம்மியான மார்க் வாங்கினீங்கன்னா உங்களால டாக்டர் ஆக முடியாது. நீங்க பயோல மார்க் வாங்கிட்டு கெமிஸ்ட்ரிலையும் டீசென்டான மார்க் வாங்குறீங்கன்னா அதுதான் உங்களை நீங்க ஜிஎம்சி போக போறீங்களா இல்லைன்னா செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ் போக போறீங்களா அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ணும். பயோ கெமிஸ்ட்ரியில மார்க் வாங்கினதுக்கு அப்புறம் நீங்க பிசிக்ஸ்லயும் மார்க் வாங்கினீங்கன்னா அதுதான் உங்களுக்கு ஃபைனலா ஓகே நீங்க டாப் ஜிஎம்சி போறீங்களா இல்லை ஏதாவது ஒரு ஜிஎம்சி போறீங்களா அப்படிங்கிறது டிட்டர்மைன் பண்ணும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பாரு. நான் சொல்ல போறது பிசிக்ஸ்க்காக. ஓகே நீங்க பயோ அண்ட் கெமிஸ்ட்ரி ஓரளவுக்கு டீசென்டான மார்க் வாங்குறீங்க, பிசிக்ஸ்க்காக எனக்கு டாப் லெசன் சொல்லுங்க. டாப் லெசன் என்னால் பிசிக்ஸ்ல ரொம்ப படிக்க முடியாது சார், உங்களுக்கு 120 மார்க் வந்தா போதுமானது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ மறக்காம பாரு. ஓகே லாஸ்ட் இயரோட கட் ஆஃப் வச்சு பேசணும்னா நீங்கள் பயோவில் ஒரு 340 மார்க்கு, கெமிஸ்ட்ரியில் ஒரு 140 மார்க்கு, ஃபிசிக்ஸில் ஒரு 120 மார்க் எடுத்தால் கூட உங்கள் டோட்டல் ஸ்கோர் என்ன ஆயிடுச்சு? 340, 440, 480, 500, 600. 600 மார்க்குக்கு உங்களுக்கு ஒரு டாப் ஜிஎம்சி கிடைச்சிச்சு லாஸ்ட் இயரோட கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? அப்போ நான் அதனால தான் சொல்கிறேன், சப்போஸ் நீங்கள் 340 விட கம்மியான மார்க் எடுக்கிறீங்க ஓகேவா, நீங்கள் மற்ற சப்ஜெக்ட் பயோ வச்சு தான் நீங்க டாக்டர் ஆக போறீங்களா இல்லையான்னு டிட்டர்மைன் ஆகும். நீங்க 340 கம்மியான மார்க் எடுக்கிறீங்க, மற்ற சப்ஜெக்ட்ல எனக்கு என்னன்னே தெரியாதுன்னா நீங்க டாக்டர் ஆக முடியாது. ஃபேக்ட். சரிங்களா? பயோ முடிச்சுட்டு நான் கெமிஸ்ட்ரியிலே நல்ல மார்க் வாங்கிட்டேன், ரெண்டு சேர்த்தா எனக்கு மார்க் எவ்வளவு ஆச்சு சார்? 480 கிட்ட. ஸோ 480 மார்க். இது இந்த ரெண்டு சப்ஜெக்டோட மார்க் வச்சு தான் நீங்க வந்து ஜிஎம்சி போக போறீங்களா இல்லைன்னா எஸ்எஃப்ல போக போறீங்களா. பிசிக்ஸ்ல நீங்க போடுற ஹார்ட் ஒர்க் வச்சு தான் டாப் ஜிஎம்சியா இல்லையா அப்படிங்கிறது டிட்டர்மைன் ஆகும். ஓகே இப்ப நல்லா பாரு, நீங்க எல்லாருமே இப்போதைக்கு நான் அசியூம் பண்றது ஒரு 350ல இருந்து ஒரு 400 மார்க் வரைக்கும் வாங்குவீங்க. இதை விட அதிகமான மார்க் வாங்குறீங்கன்னா வாழ்த்துக்கள். இப்ப பிசிக்ஸ்ல நான் என்ன பண்ணா என் மார்க்கை நான் இன்னும் இம்ப்ரூவ் பண்ண முடியும், இதான் இந்த வீடியோல மெயினா சொல்ல போறேன். நான் வந்து ப்ராப்பரா 12 கொஸ்டின் பேப்பரோட அனாலிசிஸ் பண்ணியிருக்கேன். இந்த 12 கொஸ்டின் பேப்பர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டிஏ வந்ததுக்கு அப்புறமேல் கண்டக்ட் பண்ண எல்லா நீட்டு. அப்ப 12 கொஸ்டின் பேப்பர்ல நான் எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன்? 2019ல ஒரு நீட் நடந்துச்சு, 2019 ஒடிசாக்கு தனியாக ஒரு நீட் நடந்துச்சு, 2020 கோவிட்ல ஒரு நீட்டு, கோவிட்ல ஃபேஸ் 2ன்னு சொல்லி ஒரு நீட் நடந்துச்சு, 2021ல ஒரே ஒரு நீட்டு, 2022ல ஒரு நீட்டு, அப்புறம் ரீ எக்ஸாம்னு சொல்லிட்டு கேரளால ஒரு சில ப்ராப்ளம் ஆனதுனால ஒரு நீட் நடந்துச்சு, 2023ல ஒரு நீட்டு, 2023ல மணிப்பூர்ல நடந்த ப்ராப்ளம்னால மணிப்பூருக்கு மட்டும் தனியாக ஒரு நீட் எக்ஸாம் நடத்தினாங்க, 2024ல ஆல் ஓவர் இந்தியா ஒரு நீட் நடந்துச்சு. ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் நம்ம தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல பார்த்தீங்கன்னா வேற கொஸ்டின் பேப்பர், ஜார்ஜர்ல பார்த்தீங்கன்னா வேற கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலா எல்லாருக்கும் வந்தது கியூஆர்எஸ்டி, இவங்களுக்கு வந்து எம்என்ஓபின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் பேப்பர் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 1471 பேருக்கு வந்து ரீநீட் வச்சாங்க. ஸோ அந்த எக்ஸாம். ஓகே ஸோ மொத்தத்துக்கு பார்த்தோன்னா 12 தடவை நீட் எக்ஸாம் நடந்திருக்கு. இந்த 12 நீட் எக்ஸாம் பேப்பரையும் அனலைஸ் பண்ணி தான் இந்த ஒரு டாக்குமெண்ட் இந்த ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கு. இதில் வந்து நீ நான் சொல்ல போகிற எல்லா லெசன் படித்தேன்னா ஒன்னால கண்டிப்பாக அவுட் ஆஃப் 180, 120+ மார்க் வாங்க முடியும். சரி எனக்கு 140, 160 மார்க் போகணும் அப்படின்னு ஆசை இருக்குன்னா நீ ஒன்றும் இல்லை, இந்த லெசனை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த லெசனுக்கு போ. சரி எனக்குலாம் 80 மார்க் வாங்கினா போதும்னாலும் நான் அதுக்கும் வழி சொல்கிறேன். இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெசனில் ஈஸியான லெசன் மட்டும் படிச்சுக்கிட்டாலே ஒன்னால 140 மார்க் 80 மார்க் வரைக்கும் வாங்க முடியும். புரியுதா இல்லையா? இப்போ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்ல 11th இருந்து ஃபர்ஸ்ட் வருவோம், அதுக்கப்புறம் 12th. 11th வந்து வெயிட்டேஜ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், 12th வெயிட்டேஜ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் மொத்தம் 29 கொஸ்டின் கேட்டிருக்காங்க இந்த பர்டிகுலர் 12 கொஸ்டின் பேப்பர்ல. அப்போ 12 கொஸ்டின் பேப்பர்னா ஒரு கொஸ்டின் பேப்பர் வந்து அப்ராக்சிமேட்லி 2.5 கொஸ்டின். ஓகே ரீசெண்டாக ஒரு 4-5 வருஷம் கொஸ்டின் பேப்பர் பார்த்தோன்னா வருஷத்துக்கு 3 கொஸ்டின் வந்து யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் வந்து கேட்குறாங்க. ஒர்க் எனர்ஜி பவர்லேருந்து அப்ராக்சிமேட்லி 2 கொஸ்டின் ஆவரேஜா. சிஸ்டம்ஸ் ஆஃப் பார்ட்டிகல் வந்து 1 or 2 கொஸ்டின். நிறைய பேர் சிஸ்டம்ஸ் ஆஃப் பார்ட்டிகல் கஷ்டம்னு நினைக்கிறீங்கன்னா அது விட்டுறலாம், நான் அதுக்கான சைடு வேர்டும் சொல்கிறேன், அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் நீங்கள் அப்படின்ட்டு. கிராவிடேஷன் வந்து 23 கொஸ்டின், ஸோ 2 கொஸ்டின் கேட்பாங்க சார்.
மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஃப்ளூயிட்லேருந்து ஆல்மோஸ்ட் 2 கொஸ்டின்ஸ். எலக்ட்ரிக் சார்ஜ் அண்ட் ஃபீல்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா 1 or 2 கொஸ்டின்ஸ். எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல்லேருந்து 2 கொஸ்டின்ஸ். கரண்ட் எலக்ட்ரிசிட்டிலேருந்து இருக்கிறதுலேயே ஹையஸ்ட் வெயிட்டேஜ் சாப்டர் வந்து கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. இதுலேருந்து மினிமம் 3 கொஸ்டின், 4 கொஸ்டினும் கேட்குறாங்க, ஒரு சில டைம் 5 கொஸ்டின்ஸும் போச்சு. இந்த மொத்தம் 50 கொஸ்டின் இருக்கும் பற்றி அப்போல்லாம் 5 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இந்த லெசன்லேருந்து. மூவிங் சார்ஜஸ் மேக்னட்டிசம் 2 கொஸ்டின், ஆல்டர்னேட்டிங் கரண்ட் 2 கொஸ்டின், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் 1 or 2 கொஸ்டின். இந்த ஒரு சாப்டர் வந்து கட்டாயமாக நீ படிச்சுட்டு போ. ஏன்னா இது வந்து ஒரு சர்ப்ரைஸ் என்று ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு சாப்டர். சிஸ்டம்ஸ் ஆஃப் பார்ட்டிகளில் நிறைய படிக்கணும், இதில் கம்மியாக படித்தாலே உன்னால் மார்க் வாங்கிட முடியும். ரே ஆப்டிக்ஸ் 3 கொஸ்டின், டியூவல் நேச்சர் 2 கொஸ்டின், செமிகண்டக்டர் 3 கொஸ்டின். இதான் சார் வந்திருக்கு. இப்போ நான் சப்போஸ் எனக்கு 120 வேணும், இதில் இருக்க எல்லா லெசன் நீ படிச்சு போகணும். யூ கேனாட் லூஸ் டு அஃபர்ட். சார் எனக்கு இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக், ஏன்னா இப்போ யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட், யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் எல்லா டாப்பிக்லேருந்து கொஸ்டின் வருமானு கேட்டால் வராது. ஓகே, ஒரு சில டாபிக்ஸ்ல தான் கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ அந்த டாபிக் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் போய் எனக்கு டாபிக் வைஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படின்னு டைப் பண்ணி அதுக்கு தனியாக ஒரு டீட்டெயில் வீடியோ கொடுத்துட்றேன். சரிங்களா? டீட்டெயில் வீடியோவில் என்னென்ன டாபிக் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிடுறேன். அதுக்கடுத்து உனக்கு ஏப்ரல் மாதம் அந்த டாபிக் எல்லாத்தையும் நான் ரிவிஷன் கொடுத்துட்றேன். ஓகே, அந்த டாபிக் மட்டும் நீ படித்தாலே ஒன்னால சூப்பரான மார்க் வாங்கிட முடியும். அப்போ நல்லா பாரு, யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் லெசன்ல ஒரு சில டாபிக்ஸ். இப்போ எனக்கு ஹை வெயிட்டேஜ் சாப்டர் வேணும், ஆனால் ஈஸியாக ஸ்கோர் பண்ணும். ஈஸி ஸ்கோரிங்கில் ரே ஆப்டிக்ஸ் வந்து நான் சேர்க்க முடியாது. ஏன்னா ரே ஆப்டிக்ஸ் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட், ஒரு சில விஷயம் உங்களுக்கு தெரியாது, புரியாது. கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் நிறைய பேர் வந்து சர்க்யூட் அனாலிசிஸில் கஷ்டப்படுவீங்க. ஓகே, நான் என்னதான் சர்க்யூட் அனாலிசிஸ் ஈஸியாக நடத்தினாலும் ஒரு சில பேர் கஷ்டப்படுறது ஃபேக்ட், அதை நான் மாற்ற முடியாது. அப்போ கரண்ட் எலக்ட்ரிசிட்டி வந்து இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியில் வைக்காது, மற்றதெல்லாம் ஈஸியான சாப்டர்ஸ். ஓகே, செமிகண்டக்டரில் ஈஸி, சரிங்களா? லைட்டாக புரிஞ்சுக்கிட்டாலே போதும், ஒன்றால் ஸ்கோர் பண்ண முடியும். டியூவல் நேச்சர் ஸ்கோர் பண்ணலாம். ரே ஆப்டிக்ஸ்ல நிறைய டாபிக் இருக்கு, ஸ்டூடெண்ட்ஸ் கன்ஃபியூஷன் ஆவீங்க. ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் ஈஸி, சரியா? மூவிங் சார்ஜஸ் மேக்னட்டிசம் ஈஸி, 2 ஃபார்முலா, 2 முக்கியமான டாபிக் தான். ஒன்று மேக்னெட்டிக் வச்சு கேட்பான், இல்லைன்னா ஃபோர்ஸ் வச்சு கேட்பான். எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் வச்சு கேட்கலாம், இல்லை கெப்பாசிட்டர் வச்சு கேட்கலாம். ஸோ கெப்பாசிட்டர் தான் ஈஸியான கொஸ்டின், நீங்கள் விட்டுட்டு போக முடியாது. இது ஈஸி. மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஃப்ளூயிட்லேயே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி டாபிக்ஸ் வேணும்னா சொல்லி நான் டாபிக்ஸ் கொடுக்குறேன், அதை மட்டும் படிச்சுக்கோ. இப்போ ஹை வெயிட்டேஜ் லெசன் இருந்தாலும் இங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ இந்த 2 லெசன் நீ கடைசியில் கூட பார்த்துக்கோ, ஓகேவா? அடுத்து சிஸ்டம்ஸ் ஆஃப் பார்ட்டிகல் ஸ்டூடெண்ட்ஸ் கஷ்டப்படுற ஒரு லெசன். ஸோ அதனால் அது வேணாலும் நீ விட்டுரு, புரிஞ்சா? மற்ற லெசன்லாம் ஓரளவுக்கு ஈஸி. ஸோ சப்போஸ் எனக்கு 80 மார்க் வந்தால் போதும் அப்படின்னா நீங்கள் இந்த லெசன் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடலாம். மற்ற லெசனில் நீங்கள் டீசெண்டாக ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதே மாதிரி உனக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் வேணா சொல்லு, நான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் உனக்கு கொடுத்துட்றேன். அந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் படித்தாலே ஒன்னால சூப்பரான மார்க்கை வாங்கிட முடியும். Thank you so much. Have a nice day.